ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் நம்ம கார்டனில் உள்ள பிளான்ட்ஸ் எல்லாம் ரீபோட்டிங் பண்ண போகிறோம். அதுதான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக்கும் பண்ணிடுங்க. அப்போ தான் அடுத்தடுத்து வீடியோ போட ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகே, வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். காலையில் ஒரு காஃபி போட்டு குடித்தா நல்லா இருக்கும் போல் தோணுச்சு. அதனால ஒரு காஃபி போட்டு குடித்தாச்சு. அப்படியே பார்த்திங்கன்னா சப்பாத்திக்கு மாவு பசைஞ்சு எடுத்து வச்சுக்கிட்டேன். இந்த இரும்பு தோசைக்கல் பார்த்திங்கன்னா எனக்கு எங்கள் அம்மா தான் வாங்கி கொடுத்தாங்க. நல்லா வெயிட்டாகவும் இருக்கும். இந்த கல்லில் தோசையும் ஒட்டாமல் நல்லாவே வரும். இந்த தோசைக்கல் இங்கே மார்க்கெட்டில் இருந்து தான் வாங்கி தந்தாங்க. இது வாங்கி தந்து ஒரு 6-7 வருஷம் ஆகுது. இது வரைக்கும் நல்லா தான் இருக்குது. அப்பப்போ ஆயில் மட்டும் தேய்ச்சி வச்சா போதும். அப்போ சீக்கிரமாக துரு பிடிக்காது. அப்படியே டிஃபன் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு கார்டனில் நிறைய செடி வச்சுருந்தேன். ஆனால் அதை ஒரு 3 மாதமாக நான் பராமரிக்கவே இல்லை. அப்பாவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஆப்ரேஷன் நடந்தது. அதனால் அவங்க எங்கள் வீட்டில் தான் தங்கியிருந்தாங்க. அவங்கள பார்க்க வேண்டியது இருந்ததுனால நான் கார்டன் பக்கமே போகலை. அவங்க வீட்டுக்கு போனதுக்கப்புறமா இந்த ஒர்க்கெல்லாம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே விட்டுட்டேன். இப்போ கார்டனை பார்த்திங்கன்னா பாதி செடியும் காணவே இல்லை. எங்காவது போகும்போது வாங்கிட்டு வந்த செடி, அப்புறமா வேறு வீட்டுகளில் பார்க்கும்போது நம்ம கேட்டு வாங்குவோம்ல, அந்த மாதிரி வாங்கிட்டு வந்த செடி அப்படின்னு சொல்லி நிறைய செடி வச்சுருந்தேன். இப்போ பார்த்திங்கன்னா அதில் பாதியும் இல்லை. இனி இருக்கிற செடியை ரீபோட்டிங் பண்ணி எடுத்துடலாம். இந்த செடி பார்த்திங்கன்னா கற்பூரவள்ளி. இது நல்ல கொழுன்னு செழிப்பாக நின்றுது. இப்போ பார்த்தா வெறும் கம்பு தான் நிற்குது. அதனால அதையும் ரீபோட்டிங் பண்ணி வச்சிடலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது தரையில் தான் வச்சுருந்தேன். அப்போது எல்லா இடமும் படர்ந்து நல்லா காடு மாதிரி ஆயிடுச்சு. எல்லாமே பிடுங்கி எடுத்துகிட்டு தொட்டியில் கொஞ்சம் போல் எடுத்து வச்சுருந்தேன். இந்த செடி பார்த்திங்கன்னா ஹேங்கிங் பிளான்ட். இதுக்கு பேர் எனக்கு தெரியாது. உங்களுக்கு இதுக்கு பேர் தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள். அப்படியே வீடியோக்கு ஒரு லைக்கும் போட்டுருங்க. இந்த செடியை பிடுங்கியெல்லாம் மாற்றலை, அதே தொட்டியில் தான் வச்சுருக்கேன். கொஞ்சம் கூட நல்லா வளர்ந்து வரட்டும், அதுக்கப்புறமா ஹேங் பண்ணி விடலாம். இந்த செடி ராம் துளசி. இது பார்த்திங்கன்னா பக்கத்தில் போகும்போது நல்ல வாசனையாக இருக்கும். கையில் தொட்டிங்கன்னா அந்த வாசனை நிறைய நேரம் கையிலே இருக்கும். இதுவும் ஒரு மூலிகை செடி தான். ஃபஸ்ட்டு இதுவும் தரையில் தான் வச்சுருந்தேன். அந்த செடி கொஞ்ச நாள் நின்றுச்சு. அப்புறமா அது காஞ்சி போயிடுச்சு. இது அந்த செடியிலேருந்து விற்று விழுந்து தானாகவே முளைச்சி வந்த செடி. சில தொட்டிலெல்லாம் பார்த்தா செடியை காணல, வெறும் பில்லு மட்டும்தான் இருக்குது. இனி அதையெல்லாம் க்ளீன் பண்ணி வேறு செடி நடலாம். இது பார்த்திங்கன்னா மணி பிளான்ட். இதுவும் என்கிட்ட நிறைய இருந்துச்சு. நிறைய தொட்டியில் வச்சுருந்தேன். ஆனால் இப்போ பார்த்தா ஒரு 2 தொட்டியில் தான் இருக்குது. இதுவும் தரையில் வச்சா நல்லா படர்ந்து ஸ்ப்ரெட் ஆகி எல்லா இடமும் பரவிடும். அதனால் இதையும் நான் தொட்டியில் தான் வச்சுருக்கேன். இந்த தொட்டிலையும் ஒரு ராம் துளசி இருக்குது பாருங்கள். மணி பிளான்ட்டும் ஒரு சின்ன கம்பு வச்சாலே போதும், அதுலேருந்து படர்ந்து நிறைய வந்துடும். இதுக்கு பெருசாக பராமரிப்பு ஒன்றும் தேவையில்லை. இதையும் கட் பண்ணி நீட்டாக எடுத்து வச்சிடலாம். அப்புறம் என்ன இருக்குதுன்னு பார்த்தா மிளகாய் செடி. இது அபி குறுக்க போட்டு எடுத்து வச்சுருந்தது. அதுக்கு கூட பார்த்திங்கன்னா கொஞ்சம் மாதுளை தையும் குறுத்து வந்திருக்கு. இது சாப்பிட்டுட்டு போட்டதில் குறுத்ததாக இருக்கும். ஏற்கனவே 2 வருஷம் ஆன ஒரு மாதுளை செடி நிற்கிது. அது இன்னும் காய்க்கலை. காய்ச்ச பிறகு காமிக்கிறேன். மிளகாய் செடியில் இப்போ கொஞ்சம் தான் தொட்டியில் எடுத்து வைக்க போகிறேன். மீதி எல்லாத்தையும் தரையில் எடுத்து வச்சிடலான்னு சொல்லி எடுத்து மாற்றி வச்சுருக்கேன். தொட்டியில் வைக்கிறத விட தரையில் வச்சா தான் நமக்கு நிறைய காய்க்கும். பார்த்திங்கன்னா இது எல்லாமே மிளகாய் செடி தான். எல்லாத்தையும் எடுத்து தரையில் வச்சிடலாம். யாருக்கெல்லாம் வீட்டில் கார்டன் வைக்கிறது பிடிக்குமோ அவங்க எல்லாம் வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. இதுவும் ஒரு மணி பிளான்ட் இருக்க தொட்டி தான். அதுக்குள்ளாடி பாருங்கள் எவ்வளோ பில்லு பிடிச்சிருக்குன்னு. அதுக்கு கூடவே நித்திய கல்யாணி செடியும் கொஞ்சம் முளைச்சிருக்குது. நித்திய கல்யாணிக்கும் ரொம்ப பெரிய பராமரிப்பு ஒன்றும் தேவை கிடையாது. இதுக்கு கறி குப்பையெல்லாம் போட்டால் ரொம்ப நல்லா பூ பூக்கும். அதையும் எடுத்து வேறு தொட்டியில் மாற்றிடலாம். கார்டனில் நிறைய நித்திய கல்யாணி செடி வச்சுருந்தேன். இப்போ பார்த்திங்கன்னா எதுவுமே இல்லை. இப்போ தான் இந்த வித்தெல்லாம் விழுந்து இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக குருத்து வந்திருக்கு. இனி மழை பெஞ்சுன்னா ரொம்ப நிறைய குருத்து வரும். அப்புறமா பார்த்திங்கன்னா ஒரு அழகு செடி தான் வச்சுருக்கேன். இது ஒரு சின்ன தை தான் கொண்டு வச்சுருந்தேன். அதை பாருங்கள் எவ்வளவு தை வந்திருக்கு அதிலேருந்து. இதோட நெய்மம் எனக்கு தெரியலை என்னென்னு. ஒன்று ஒன்றா பார்த்து வச்சு எல்லா செடியுமே போயிடுச்சு. நிறைய செடி பார்த்திங்கன்னா ரீபோட்டிங் பண்ணியிருக்கேன். வெள்ளரிக்காய், மிளகாய், அப்புறம் இஞ்சி, தக்காளி. இந்த தக்காளி செடி கிச்சன் வேஸ்ட் போடுவோம்ல, அதுலேருந்து குருத்து நின்றுது. அதையும் பிடுங்கி வச்சாச்சு. அப்புறம் நட்டு வச்ச எல்லா செடிகளுக்கும் ஒருக்கா தண்ணி ஊற்றி அதையெல்லாம் எடுத்து செட் பண்ணி வச்சாச்சு.
இந்த செடியெல்லாம் வளர்ந்ததுக்கு அப்புறமா ஒரு வீடியோ பதிவாக கொடுக்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா ஒரு லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.